கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு. ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒரு படுகின்றது விருப்பொடு நமக்கு. தேவனர் செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. தேவனர் செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கிளியாய் யாவரும் அறிவறியாய் எமக்கிளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மாணிக்கவாசக பெருமானின் திருப்பள்ளி எழுச்சியில் 3வது பாடலை இன்று சிந்திக்க இருக்கிறோம். திருவெம்பாவை பதிகங்களிலும் குறிப்பாய் 20வது பாடலில் அந்த இறைவனின் திருவடிகளே எல்லாவற்றுக்கும் தொடக்கமாகவும் முடிவாகவும் இருக்கின்றன. அந்த இணையற்ற திருவடிகளே எல்லா உயிர்களையும் படைத்து அவ்வுயிர்கள் வாழ்ந்து அனுபவிக்கும் வகையையும் தருகின்றன. திருமாலும் பிரம்மனும் காண முடியாத ஒப்பற்ற பெருமையுடைய அந்த திருவடிகளை சரணடைவதை வலியுறுத்தியே இந்த 3வது பாடலும் அமைந்துள்ளது. கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின இயம்பின சங்கம். ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்போடு நமக்கு தேவனர் செறிகழல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் சிவபெருமானே, யாரும் அறிவதற்கு அரிதானவனே, தங்களின் அளப்பரிய கருணையால் அடியாராகிய எங்களுக்கு எளிதாக வந்து அருள்பவனே. பொழுது புலர்வதை உணர்த்த கதிரவன் எழுந்து விட்டான். அழகிய குயில்கள் கூவிவிட்டன, கோழிகளும் கூவி அறிவிக்கின்றன. நீர்நிலைகளில் காணக்கூடிய குறுகுப்பறவை இனங்களும் ஒலித்துவிட்டன. சங்கநாதம் எங்கும் ஒலித்து மெய்சிலிர்க்க வைக்கிறது. இரவெல்லாம் கண்விழித்து ஒளிர்ந்திருந்த நட்சத்திரங்கள் காலை கதிரவனின் ஒளியில் கலந்து அதனுடன் ஒளியாகவே கலந்து விட்டது. உதயத்தின் ஒளி நிலத்தின் கண் வந்து தோன்றுகிறது. கடவுளே, துயில் நீங்கி எங்கள் பால் விருப்பத்தோடு வீர கழல் செறிந்த பிறவியருக்கும் உமது திருவடிகள் இரண்டையும் காட்டி அருளுங்கள் என்று வேண்டுவதாய் அமைந்துள்ளது. குறிப்பாய் இந்த பாடல் என்ன உணர்த்துகிறது என்று பார்த்தோமானால், உதயத்தில் பறவைகள் கூவி நம்மை விழிப்படையச் சொல்கின்றன. சூரியனை கண்டதும் மலரும் தாமரை நம் ஆன்மாவை உறக்கத்திலிருந்து எழுந்து மலர வேண்டிய தருணத்தை சொல்கிறது. சங்கநாதம் ஆடல் வல்லானின் இருப்பை ஒலிக்கிறது. சூரியனில் கரைந்து போகும் நட்சத்திர ஒளி இந்த பசுக்களாகிய ஆன்மாக்கள் அந்த பதியுடன் இணைய வேண்டிய முறையை உணர்த்துகிறது. இறைவன் இயற்கையின் மூலமாக பறவைகளின் இயல்பின் வழியிலும் நமக்கு இதையே உணர்த்துகிறான். பொழுது புலர்ந்ததிலிருந்து அகம் கரைந்து நமது சிந்தை முழுவதும் அந்த ஈசனை எண்ணி போற்றியபடியே நிறைந்திருக்க வேண்டுவதே நமக்கான பணி. அதை முழுமையாக செய்தால் நிச்சயம் ஈசனின் திருவருளை அடைந்து மோட்சம் பெறலாம் என்பதே உண்மை. மேலும் தாளினை காட்டாய் என்று இங்கே சொல்வதற்கும் ஒரு உட்கருத்து உள்ளது.
நம் உள்ளத்திலே குடிகொண்டுள்ள பரம்பொருளை காண முடியாது ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மலங்கள் நம் உள்ளே திரையாயிருந்து மறைக்கின்றன. இதையே திரோதானம் என்று நாம் முந்தைய பதிகத்திலும் பார்த்தோம். அந்த திரோதானத்தை போக்கி சுத்தம் செய்து அதை அருள் சக்தியாய் மாற்றக்கூடியது ஈசனின் திருவடி அருள் மட்டுமே. அதனால் அத்தகைய தாளினை காட்டி எம்மை ஆட்கொள்ள எழுந்தருள்வாய் என்று பாடுகிறார். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கருணை கண் காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சி என்று சிவபுராணத்தில் மாணிக்கவாசக பெருமான் பிற எல்லா பொருட்களையும் இறைவன் திருவருளாலே அறிந்து வரும் உயிர் இறைவனை அறிவதும் அவன் அருளாலேதான் என்றார். அதற்கு இருள் சேர் இருவினையும் சேராது அவன் திருவடியை நாம் தொழ வேண்டும். மேலும் நாளை தொடர்ந்து பார்ப்போம்.